இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அது கூடவே மஞ்சள் பூசணிக்காயும் வெட்டி சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். நல்லா கலந்து விட்டுங்க. இதிலே 2 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்குவோம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஒன்று கலந்து விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. காய் வேகிற வரைக்கும் அதிலே தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி தண்ணி கரைச்சி சேர்த்துக்குங்க. அப்புறம் வேக வச்ச பருப்பையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கொதிக்க விட்டுக்குங்க. கொதிச்சிட்டு இருக்கும் போதே இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் 4-5 வெந்தயம், அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து சாம்பாரோடு சேர்த்துருங்க. நல்லா கொதி வந்துடும். கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை தூவியாக இருக்கணும்னா நம்மளோட டிஃபன் சாம்பார் ரெடி.